அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார், தமிழக அரசியல் சூழல் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து இவர் ஒரு தனி கட்சி தொடங்க போகிறார். இவருக்கான மரியாதையை இந்த கட்சி தரல, அதனால இவரை மேலிடம் கண்டுக்கல, அதனால இவர் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு, இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற ரீதியில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து செய்திகள் பரவுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. உண்மை என்ன? இதற்கு பின்னணியில என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். அவர் வரும்பொழுது இருந்த சூழல், அவர் வரும்போது எப்படி இருந்தது, இங்க அரசியல் எப்படி பேசப்பட்டதுங்கிறது. அதுல பாத்தீங்கன்னாக்கா அவர் வரும்போது சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்க போறதா இருந்த சமயத்துல வந்த செய்திகளை, அவர் தான் முதல்வராகல, அண்ணாமலை முதல்வராக போறாரு, ஒரு படிச்சவர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் முதல்வராக போறாருன்னு இவர் தான் கை காட்டினாங்க. இதற்கு பின்னாடி பாஜகன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் டைரக்டா கட்சிக்கே வந்துட்டாரு. கட்சிக்கு வந்த உடனே இவரை ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே திரு BL சந்தோஷ் தான் வளர்த்தாரு. இவர் சங்கத்தோட வளர்ப்பு, அதனால அப்படி அப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களோட இவரை பேசுனது மறைஞ்சு போச்சு. அடுத்தது BL சந்தோஷ் அவர் வளர்ப்புட்டாங்க. அதற்கு பிறகு அவர் துணைத் தலைவராக கொஞ்ச நாளே தலைவர் ஆகுறாரு. வந்த உடனே தலைவராக்கி விட்டார்கள். அதை எப்படி ஆக்கலாம்? இதற்கு பின்னால் பாஜக, இது RSS இருக்கிறது. நாங்க சரி, அவரு பதவி விட்டு இப்போ சமீபமா அவர் இந்த சில தேர்தலுக்கு முன்னாடி போனதுலயே கூட்டணி தனியா நிற்கும் போது அண்ணாமலை பாஜக தனியா வளர்ப்பதற்காக தான் அவர் செய்யறாரு. இதற்கு பின்னாடி மத்திய தலைமையோட ஆசைகள் இருக்கிறதுனாங்க. அதுக்கப்புறம் அதிமுக உடைக்க போறாரு அப்படின்னாங்க. அதற்கு பிறகு இப்ப திருப்பி கூட்டணி வரும்போது கூட்டணிக்காக அண்ணாமலை பலி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு அவங்களே தான் செய்தி போட்டாங்க. இப்போ அண்ணாமலைன்ற ஒரே ஒரு பிம்பத்தை எவ்வளவு தூரம் இவர்கள் கட்டமைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் கட்டமைக்க முடியுமோ இவர்கள் இஷ்டத்துக்கு அதை மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஒரு பில்லு கேட்டாரு. அதோட செந்தில் பாலாஜி அவரோட அரசியலே முடிஞ்சு போற சூழல்ல அந்த அளவுக்கு ஆயிட்டாரு. சோ அண்ணாமலை அவர்கள் இங்க அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆகிவிட்டார். இங்க எது எடுத்தாலும் அவர் முதல்ல கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிற அளவு வளர்ந்துட்டார். சோ இன்னைக்கு அவரை வச்சுதான் இங்க அரசியல் நடத்த வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்கு. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்ததுல இருந்து துணைத் தலைவர் தலைவரானாரு, பொறுப்புல வந்தாரு, நிறைய செஞ்சாரு. ஏற்றங்கள், மாற்றம் அப்படிங்கிறது எதை கொடுக்கணும்னா அது ஏற்றத்தை கொடுக்கணும். அப்படிதான் கொண்டு வந்தாரு அவரு. 5ல இருந்து 11ல இருந்து 19ல இருந்து கொண்டு வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா பெருசு ஏற்றத்தை கொடுத்தார் கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 3 ஆண்டு முடிந்து விட்டது, அவரை மாத்திரம் சொல்லி நயினார் அவர்கள் வந்தார்கள். அப்படி வரும்போதும் அவருக்கு உரிய ஒரு முன்னாள் தலைவர் அப்படின்னா, முன்னாள் தலைவரா இருந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சர் இருந்தா, அதுக்கப்புறம் இதுவாங்க அங்க பெரிய பதவி கொடுக்குறாங்க. தமிழிசை அவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. இப்போ முருகன் அவர்கள் இங்க இருந்தார் முன்னாள் தலைவரா, அதுக்கப்புறம் உடனே அவர் மத்திய அமைச்சராக. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே முன்னாள் தலைவர்கள் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மரியாதை, அங்கே மத்தியில் கொடுப்பது, இல்லை ஒரு மாநிலத்தில் கொடுப்பது, கவர்னராக, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழிவழியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவருக்கும் இவருடைய ஆதரவாளர்கள், இவரை பின்பற்றி வந்த ஜென்சி தலைமுறை, ஒரு இளைஞர் பெரிய பட்டாளமே பாஜகவை நோக்கி வந்தது. எல்லாருமே பொதுமக்கள்ல இருந்து ஏன் கொடுக்கல, எதிர்கட்சிகளை கூட அவர் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிற அளவு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. இந்த நிலைமையில அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு, நம்மளும் பொறுமையா இருப்போம், கட்சியோட நடவடிக்கை என்ன செய்யுதுன்னு பொறுமையா இருப்போம், ஒரு 6 மாதம் பொறுத்து இருப்போம், நம்ம என்ன செய்யணும், ஒரு இடத்துலயும் ஒரு சில நேரங்கள்ல பேட்டி கொடுக்குறாரு. இப்ப சமீபமா பாத்தீங்கன்னாக்கா கல்விக் கொள்கையை இந்த மாதிரி கொண்டு வந்த கல்விக் கொள்கையை கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பண்ணா சிறப்பா இருக்கும்னு அதுக்கு ஒரு வழிவகை சொன்னதையே கட்சிக்கு எதிராக பேசுறாரு, அவர் கட்சி விட்டு வெளில போறாருன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, திரு அண்ணாமலை அவர்களை நோக்கி உட்கட்சியிலேயே பலர் விரல் காட்டி நிற்பது இங்கே மிகவும் வேதனையான விஷயம். அவர் கூட உட்கட்சியில இருக்கிறவங்களே அவரை இவர் எதிரானவர், இவர் கட்சிக்கு இது பண்ணிட்டாரு, இவர் வேற வகையில் ஊழல் செய்கிறார் மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. அப்பவே ஒரு டவுட் வந்தது நிறைய பேருக்கு, கட்சியில இவரோட இருக்கிற நிறைய பேருக்கு இது வேற ஏதோ கட்டம் கட்டுவதற்கான வழிமுறை போல இருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே சாரி சொல்லும் பொழுதே டவுட் இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் கட்சி பிரச்சாரம், எலெக்ஷன், இந்த தேர்தல் நேரத்துல ஃபுல் பிரச்சாரத்துல இறங்கி எல்லா இடத்துலயும் போனாரு, பேசினாரு. பேசிக்காவே அவரு RSSல இருந்து பாஜக வந்தவர் இல்லை, டைரக்டா பாஜகவுக்கு வந்தவர்.
அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரல, அந்த சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு வந்து வரல, நேரடியாக பாஜக வந்து அரசியல் கட்சி பாஜகவுக்கு வந்தவர். சோ அவருக்கு அடிப்படை அந்த ஒரு சித்தாந்தத்தில் பிடிப்பு இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. ஆனால் பாஜக மீது ஒரு பற்று, மோடி அவர்கள் மீது ஒரு பற்று, நாம் நல்லதுடையமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களோடு செய்ய வேண்டும் என்று வந்தவர் அவர். ஏன்னா ஏற்கனவே கர்நாடகாவில் நிறைய நல்ல பேர் எடுத்து நிறைய விஷயங்கள் அங்க சாதிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அவர் ஒன்றும் ஒரு என்ன சொல்றது படம் வராம வயசான காலத்துல இப்ப கமல் அவர்கள் அரசியலுக்கு வந்த மாதிரிலாம் அவர் வரல. இல்ல விஜய் அவர்கள் மாதிரி ஒரு 30 வருஷம் ஒரு பெரிய நெட்வொர்க்கை வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய மீடியா நெட்வொர்க் எல்லாம் வச்சு அவர் மாதிரி வளர்ந்து வந்தவரும் கிடையாது. அங்க நல்ல பேர் எடுத்தார், வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் இயற்கையாக ஒரு பொறுமை இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும். அந்த ஒரு ரீல்ஸ்ல எல்லாம் கூட இப்ப சமீபமா வரும் பார்த்திருக்கீங்களா, ஒரு லிமிட் தான் ப்ரோ, பொறுமையா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காரு. ஆனால் அவர் உடனே பாஜகவுக்கு எதிராக தனி கட்சியாக போய்விடுவாரா அப்படின்னா அதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனால் அரசியல் இயக்கமாக இல்லாமல் மக்கள் இயக்கமாக ஒரு என்ஜிஓ மாதிரி, ஏன்னா அவர் ஏற்கனவே என்ஜிஓட படிப்புக்காக தான் போனார், அதையும் நம்ம பார்க்கணும். அவர் இன்னைக்கு போல தலைவராக இருக்கும்போதே அவர் வந்து ஒரு என்ஜிஓட படிப்புக்கு லண்டன் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பவே அவர் என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு. அதுக்கான படிப்பெல்லாம் போறாருன்னா அதனுடைய பேஸ் பண்ணி இங்க ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி மக்கள் இயக்கம் நடத்தணுங்கிறது அவருடைய ஆசை. மேபி அவர் அதை ஆரம்பிக்கலாம். அந்த மக்கள் இயக்கம் எப்படி விஜய் மக்கள் இயக்கம் என்று அரசியல் இயக்கமாகி பதவிக்கு வந்திருக்கிறார்களோ அந்த மக்கள் இயக்கம் காலப்போக்கில் வரலாம். ஆனால் அது பாஜகவுக்கு எதிராக வராது. அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து வரமாட்டார். அவர் தனியாக ஒரு சித்தாந்தத்தை வைத்து இந்த அடிப்படையில் பேசுவேன் என்று பேசலாம். ஊழலை எதிர்த்தார். அவர் வந்து யார் மதவாதியாக பேசினாலும் அது இல்லை, பொதுவாக இருக்க வேண்டும் என்று பேசினார். ஸோ அந்த வகையில அவர் வந்து கண்டிப்பா ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஆரம்பிப்பார். ஏன்னா என்ஜிஓ படிச்சிருக்காரு, போய் நடத்துறாரு, படிச்சிருக்காரு சம்பந்தமா. அதனால அவர் கண்டிப்பாக ஒரு இயக்கம் தொடங்குவார். ஆனால் அது கட்சிக்கு எதிராக இருக்காது, கட்சிக்கு ஆதரவாக மக்களுக்காக ஒரு இயக்கம் அத மாதிரி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா இயக்கம் ஆரம்பிப்பார். அது வந்து மக்கள் இயக்கமாக மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமா கண்டிப்பா அவர் வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். சார், அதே மாதிரி மற்றும் ஒரு கேள்வி, அதாவது இந்த திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவது அது குறித்து திமுக ஆட்சியிலேயே சர்ச்சை எழுந்தது. வெள்ளை உடை தான் அணிஞ்சிருப்பாங்க, நீங்க எப்படி காவி உடை அணியறீங்கன்னாங்க. சோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தாவேகாவினுடைய அமைச்சரும் இன்று அதே போல ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்ன உடைதான் திருவள்ளுவர் அணிந்திருந்தார்? திருவள்ளுவர் வந்து என்ன உடை அணிந்தார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே எந்த சான்றும் இல்லை. அவர் எழுதிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் என்னவாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நார்மலாவே பலருடைய வீடுகள்ல வந்து காவி வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து சம்சாரிகள் கிடையாதா, சம்சாரத்தை விட்டு போய்விட்டார்கள்? அப்படி இல்லை. கேரளால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல காவி வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. இந்த ப்ரௌன் கலர் காவி வேட்டி தான் கட்டுவாங்க. அது வந்து உடனே சுகிசிவம் போன்றவர்கள் எல்லாம் இல்லறத்தில் இருந்தால் வெள்ளை அணிவார்கள், சாமியாரா போயிட்டா அவங்க வந்து காவி அணிவாங்க, இவர் இல்லறத்தை பத்தி எழுதினார் அதனால் இவர் வந்து வெள்ளைதான் அணிந்திருப்பாருலாம் புது கதையெல்லாம் விடுவாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, அவர் எப்படி இருந்தார், என்ன மாதிரி இருந்திருப்பாருங்கிறதே ஒரு ஐடியா இல்லாத பொழுது இவர் வந்து அதற்கு வெள்ளை மட்டும் போடலாம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இவங்க எந்த விதத்துல நியாயமா எடுத்துக்கிறாங்க? வெள்ளை மட்டும் தான் போடணும், காவி போடவே கூடாது அப்படின்னு இவங்க சொல்ல முடியாது. இதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். கலைஞர் அவர்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு புக்குக்கு அணிந்துரை கொடுத்தாரு. அந்த அணிந்துரையில என்ன எழுதினார்னா, வள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர், அவரவர்கள் விருப்பப்படி வள்ளுவரை கொண்டாடி கொள்ளலாம். அதாவது நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ அவரை நீங்க கொண்டாடுவது உங்களுடைய சௌரியம். வணங்குவது, போற்றுவது நீங்க உங்களுடைய இது. அனைவரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், அதனால் அவர் அனைவருக்கும் சொந்தமானவர். நீங்கள் விரும்பியபடி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவரை உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம்ன்ற அந்த ஒரு கருத்தோடு ஒரு அணிந்துரை கொடுத்தார். எந்த புக்குக்கு? வள்ளுவர் கிறிஸ்துவரா என்கிற புஸ்தகத்திற்கு. அப்ப ஏன் இந்த நடுநிலைவாதிகள், இந்த மதச்சார்பற்ற என்று சொல்லிக் கொள்கிற போலி ஆட்கள், திராவிட கட்சிகள் எல்லாம் இல்லைங்க அப்படிலாம் அவரை மதத்துக்கு சொல்லாதீங்க, மதத்துக்கு சொந்தம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்லல?
அன்னைக்கு அந்த புத்தகம் வரும்போது ஏன் சொல்லல? இல்லைங்க இப்படி ஒரு புத்தகம் எழுதக்கூடாது, அவர் வந்து பொதுவானவர் தமிழர்னு ஏன் எழுதல? அன்னைக்கெல்லாம் பேசலையே யாரும். சரி, 1971 ஒரு புத்தகம், தமிழர் அந்த திராவிடர் அப்படிங்கிற முறையில ஒரு புத்தகம் ஒண்ணு வரும். திராவிடர் தன்மான இனமானமும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. சரிங்களா? அந்த புத்தகம் 1971 எழுதப்பட்டது. அப்ப அந்த புத்தகத்து வரும்பொழுது இவர்கள் எல்லாம் ஏன் பேசவில்லை? அந்த புத்தகத்தின் பெயர் தமிழர் திருமணமும் இனமானமும். அந்த புத்தகத்தின் பெயர் 1971 வெளிவந்தது. பூம்புகார் பதிப்பகம் நினைக்கிறேன். அதை எழுதியவர் திமுகவில் மூத்த தலைவராக இருந்த திரு பேராசிரியர் அன்பழகன். அவர் புக் எழுதுறார். அந்த புக்ல நல்லா புரிஞ்சுக்கணும், அண்ணாதுரை அவரோட போட்டோ இருக்கும், பாரதிதாசன் போட்டோ இருக்கும். சரிங்களா? ஈவே ராமசாமி போட்டோ இருக்கும், பாரதியார் போட்டோ இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி திருவிக்கா போட்டோ நினைக்கிறேன், வள்ளலாருடைய புகைப்படம் இருக்கும். இவர்கள் எல்லோரும் கருப்பு வெள்ளையில் இருப்பார்கள். வள்ளலார் வெள்ளை உடை தரித்திருப்பார், பாரதியார் பொட்டு வைத்திருப்பார், நெத்தியில் பொட்டு வைத்திருப்பார், முண்டாசு கட்டியிருப்பார், பொட்டு வைத்திருப்பார். ஆனால் விவேகானந்தரும் வள்ளுவரும் இருவரும் காவி உடை உடுத்திய போட்டோ எப்படி போட்டாரு அன்பழகன் அவர்கள்? அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, என்னங்க வள்ளுவருக்கு காவி உடை போட்டிக்கினீங்கன்னு? ஏன் கேட்கல இவங்க? அப்ப அந்த போட்டோ மட்டும் இவங்களுக்கு பரவாயில்லையா? அப்ப அது மட்டும் இவங்களுக்கு ஏற்புடையதா? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ இவங்க பண்ணா அது வந்து ஒரு நியாயம், ஒரு விதமான நியாயம். அடுத்தவர்கள் பண்ணால் அது தவறா? சரி, அடுத்தது வருவோம். 2014 பாஜக எம்பி திரு தருண் விஜய் அவர்கள் அந்த காலம்லாம் வந்து திருவள்ளுவர், திருக்குறள், அதாவது திருவள்ளுவை பற்றியும் திருக்குறளை பற்றியும் வட இந்தியா மட்டும் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து அங்க காஷ்மீருக்கு போனாலும் வள்ளுவர் சிலை பரிசீலித்தார். அப்புறம் ஐ திங்க் பீகார்ல அருமையானவான் தெரியல, அங்க வந்து சிலை வைத்தார், வள்ளுவருக்கு ஒரு சிலையை வைத்தார். அவரை வைரமுத்து தமிழ்நாட்டில் அழைத்து அவருக்கு ஒரு விருது கொடுக்கிறேன், அவருக்கு வந்து நான் பாராட்டு விழா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வடக்கே இருந்து தென்றலாய் வந்தவர் தருண் விஜய் அப்படின்னு சொல்லி டிடிகே சாலையில மியூசிக் அகாடமின்னு ஒண்ணு இருக்கு சென்னையில, அங்கதான் அந்த விழா நடந்தது. அந்த விழாவோட போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட்ல பெருசா எழுதியிருப்பாங்க. அந்த பேனர், நம்ம விழா பேனர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேனர்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தமிழுக்கு குரல் கொடுக்கும் தருண் விஜய்க்கு தமிழ் வணக்கம் அப்படின்னு வெள்ளை எழுத்துக்களும், அந்த வெள்ளை எழுத்துக்கள் எழுதப்பட்ட அந்த பேனர் காவி கலர்லயும் இருக்கும். ஏன்பா வைரமுத்து காவி கலர் போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல, அன்னைக்கு கேட்கணும்ல. இப்ப திராவிட கட்சியை சார்ந்தவர் செய்தால் அது வந்து கரெக்ட், பாஜக செய்தால் அது தவறு. எப்படி அது? அந்த காவி பேனர்ல வெள்ளை கலர்ல எழுத்துக்கள் இருக்கு, கீழே இருக்கிற கார்பெட் கூட ரெட் கலர்னு சொல்லி தச்சுக்கலாம். பேனர்ல எதுக்கு ரெட் வச்சுக்கினீங்க? அப்போ காவி தானே அர்த்தம் அது. நீங்க அதை ரெட் எல்லாம் ஏமாத்த முடியாது. நீங்க மொத்தம் அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா காவியாவே தெரியும். நீங்க சிகப்புலாம் ஒரு பூசி முழுக முடியாது. என்ன அதுனா சேப்பு கலர், இது சேப்பு கலர் என்ன பேண்டின் ஷாம்பு போட்டு கழுவி விட்டு அவர் என்ன இதுவாகிட்டாரா, கலர் மாத்தி விட்டாங்களா? அப்படி கிடையாது. அந்த பேனர்ல இருக்கிற கலர் காவி. ஏன் போட்டாரு? அப்படி என்றால் இங்கே வள்ளுவர் என்பதும் திருக்குறள் என்பதும் காவி என்பதும் அது மதம் சார்ந்து இல்லை, அவருக்கான ஒரு அடையாளமாக இங்கே பல காலமாக இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் இவங்க மாற்ற முடியாது. சரி, இங்கே எந்த அடையாளமும் இல்லாத வள்ளுவரை இவர்கள் மாற்றி விட்டார்கள். சரி, நீங்க எந்த அடையாளத்தை, வள்ளுவரோட அடையாளத்தை நீங்க எதை மாத்தினீங்க? தாடி வச்சுக்கிட்டு திருநீறு பூசிக்கிட்டு இருந்த வள்ளுவ நாயனார் அப்படிங்கிறத எடுத்து பெருமை வெள்ளை கலர்ல ஒரு வேஷ்டி, ஒரு துண்டை கிராஸ்ல தோல்ல போட்ட மாதிரி போட்டுட்டு, குறுக்க துண்டு அணிந்த மாதிரி போட்டுட்டு, ஜடாமுடியோட வச்சுட்டு, நெத்தியில திருநீர் இல்லாம நீங்க ஏமாத்துனீங்க. 1935 மறைமலை அடிகளார் வெளியிட்ட திருவள்ளுவர் பிறந்த நாள் மலர்ல இருந்த போட்டோவை நீங்க ஏமாத்துறீங்க.
இப்போ தை மாதம் நாங்கள் 1ஆம் தேதி மறைமலை அடிகள் மற்றும் 120 தமிழறிஞர்கள் கேட்டுக்கொண்டதால் நாங்கள் அதை திருவள்ளுவர் புத்தாண்டாக அறிவித்தோம்னு சொன்னார் இல்லையா? அதே மறைமலை அடிகளார் 1935 வெளியிட்ட அந்த புத்தகத்துல திருவள்ளுவர் நாயனாரோட போட்டோ போட்டிருந்தார்ல, அதை நீங்க ஏன் 67 வரும்போது மாத்தினீங்க? அதுவும் 63ல மாத்துறீங்க. நீங்களே கொண்டு வந்து அந்த போட்டோ ஒண்ணு கொடுங்க, நான் வைக்கிறேன்னு வேற சொன்னாரு. இதெல்லாம் அந்த அப்ப இருந்த முதல்வர் சொன்னாருங்களா, கதையெல்லாம் விடுவாங்க. சரி, நீங்க எதுக்கு மாத்துனீங்க சார்? 35ல மறைமலை அடிகளார் போட்டோ கொடுத்துருக்காரு, அதுதானே வைக்கணும், நீங்க ஏன் மாத்துறீங்கன்னு அன்னைக்கு கேள்வி கேட்டு மாத்த முடியாதுன்னு கூட இருந்தவங்க கேட்டிருக்கணும்ல. கேட்கவே இல்லையே, வாய் மூடிட்டுல உட்கார்ந்தாங்க எல்லாரும். அப்போ இவங்க இஷ்டத்துக்கு வேணும்னா மாத்திக்கலாம். அதுக்கு என்ன, அது கவர்னர் மன்னிப்பு கேட்கணும். அப்ப இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்களா? எல்லா தப்புக்கும் இவங்க மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்களா? அவர் சிபிஎம்ல ஒருத்தர் கேட்கிறாரு, சண்முகம்னு ஒருத்தர். கவர்னர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? திருவள்ளுவர் நாயனாருடைய போட்டோவை மாத்தி போட்ட கலைஞருக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? மறைமலை அடிகளார் கொடுத்த போட்டோவை மாத்திட்டீங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க சொன்னீங்களா? அந்த காலத்துல 71ல போட்டோ போட்டாரு, அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? நீங்க உங்களுக்கு வேணா ஒண்ணு, வேண்டாம்னா ஒண்ணு எல்லாம் இங்க பேசிட்டு இருக்க முடியாது. இது முதல்வரிடம் பேசுவோம், வன்னியரசு அவர் சொல்றாரு, அமைச்சர். RSS இந்த ஆளுநர் மாளிகை RSS இவங்க ரொம்ப வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டா அவர் நல்லவர், இல்லைன்னா RSSன்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். வள்ளுவரின் அடையாளம் என்பது இதுதான். அங்க நீங்க திருக்குறள்ல அவரு நீட்டல் ஜடாமுடி வைக்கிறத பத்தி பேசுறாரு. ஜடாமுடி யார் வைப்பாங்க? ஜடாமுடி நீட்டல் மொழிதலும் அவர் தாடி வைக்கிறத பேசுறாரு. மகாலட்சுமி பத்தி பேசுறாரு, விஷ்ணுவை பத்தி பேசுறாரு, பார்க்கடல் பத்தி பேசுறாரு. இதெல்லாம் பேசிட்டு அவரை எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளும் நீங்கள் கொண்டு வராதீர்கள் அப்படின்னு வேற சொன்னா, மகாவிஷ்ணுவை பேசுற ஒருத்தர் எந்த அடையாளத்துல கொண்டு வருது? அப்புறம் மகாவிஷ்ணுவை பேசுறவர் வேணாக்கா வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு மதம் கிரியேட் பண்ணி குத்துலாமா அவரை? அவர் பேசுனது உலக பொதுமறை, அவ்வளவுதான். உலக பொதுமறை அனைவருக்குமானது. அவர் பேசிய காலத்தில் இவர்கள் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் பேசிய அந்த தர்மம் மட்டும்தான் இருந்தது, சனாதன தர்மம் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகுதானே எல்லாம் வந்தது. இன்னும் சொல்ல போனால் சமண மதம் எங்கேயாவது வள்ளுவரை பற்றி பேசியிருக்கிறதா? பௌத்த மதம் எங்கேயாவது வள்ளுவரை பற்றி பேசியிருக்கிறதா? இல்லை இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் ஏதாவது வள்ளுவரை போற்றி பேசி இருக்கிறதா? அவருடைய புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை பத்தி பேசியிருக்கிறதா? எதுவுமே பேசல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா சிலப்பதிகாரத்துல ஒரு பாடல்ல ஒரு வரி வருது, கோவலன் கண்ணகி மதுரைக்கு அங்க நகருக்குள்ள வரும்பொழுது திருவள்ளுவரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது. அங்கே வள்ளுவரின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. கோவலன் கண்ணகி வரும்பொழுது மதுரை மாநகர் மொத்தம் கொண்டாடுங்க. அப்ப அங்க இன்னைக்கு அந்த காலத்துல கிபி 1ஆம் நூற்றாண்டுல மதுரையில இருந்தவர்கள் யார்? அவங்க எல்லாம் எதுக்கு விழா எடுத்து கொண்டாடினாங்க? அப்ப இவரை கொண்டாடி இருக்காங்கன்னா விட்டுருங்க, நீங்க கொண்டாடுறது தனியா கொண்டாடிக்கீங்க, பிரச்சனையே இல்லை. நாம என்ன சொல்றோம், எனக்கு கிருஷ்ணரை கருப்பு கலர்ல பிடிக்கும், இன்னொருத்தருக்கு நீல கலர்ல பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பச்சை கலர்ல பிடிக்கும், அவங்கவுங்க கொண்டாடுறாங்க, விட்டுருங்க. அவரை தெய்வ புலவர் தானே சொல்றோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நேற்று ஆளுநர் மாளிகையில் நடந்த அந்த வள்ளுவர் விழால அவரை தெய்வ புலவர் அப்படிங்கிற கருத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். மதமே பேசவில்லை. அவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னாங்க. இங்கே திராவிட கட்சிகளில் எத்தனை பேருக்கு திருக்குறள் மனப்பாடமாக தெரியும்? திமுகவில் அமைச்சராக இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு தப்பா திருக்குறள் பேசுனாங்கன்னு நமக்கு தெரியும். திருக்குறளும் தெரியாது, திருவள்ளுவரும் தெரியாது. ஆனா இவங்களுக்கு வேணும். இந்த தேங்காய் சீனிவாசன் ஒரு காமெடியில சொல்லுவாரு, ராணாவும் வராது ஷானாவும் வராது, ஆனா பேர் போட்டு சுப்பிரமணிய பாரதி அப்படிம்பாரு. அந்த மாதிரி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இவர்கள் நாங்கள் ஐயோ அம்மா தமிழர்கள் நாங்கள்லாம்னு போய் சொல்லிக்கிறது. உங்களுக்கு வரவே இல்லையே. அங்க போய் பாராளுமன்றத்துல போய் தமிழ் வாழ்க வாழ்கன்னு வாழ்வ பஸ் மாதிரி வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு வந்தீங்கல்ல. உங்களுக்கு ராணாவே வரல, ஷானா வரல, எதுவுமே வரல, திருக்குறளும் வரல, எதுவும் தெரியல. அதனால இவங்க வேணும்னா திருவள்ளுவர் எடுத்துக்கிறதும் வேண்டாம்னா வச்சுக்கிறதும் வைப்பாங்க. அதே மாதிரி மறைமலை அடிகளார் வைகாசி அனுஷம் தான் திருவள்ளுவரின் பிறந்த நாள் என்று ஆதாரபூர்வமாக பல குறிப்புகளோடு பேசுகிறார், சொல்லிட்டார். ஆனா அவர் தான் கேட்டுக்கொண்டார், அனைவரும் அந்த பொதுவான ஒரு தினம் வேண்டும். ஏன் அவர் பிறந்த நாளை உங்களுக்கு கொண்டாடுறதுல என்ன கஷ்டம்? வைகாசி அனுஷம் தண்ணி கொண்டாடுங்களேன். இல்ல, அது வருஷம் தேதி மாறி மாறி வரும், வரட்டும். இப்ப 14ஆம் தேதி பொங்கல் கொண்டாடுறோம், திடீர்னு ஒரு வருஷம் 15ஆம் தேதி கொண்டாடுறோம்.
ஏன் மாத்தி கொண்டாடுறோம்? ஒரே நாள்ல தானே கொண்டாடணும். அப்போ அந்த தமிழ் மாதத்தின் பிறப்பின் அடிப்படையில் தான் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி தமிழ் மாதத்தின் அந்த நட்சத்திரங்கள் வரிசையில் இவரது கொண்டாடுவதில் என்ன பிரச்சனை? அதை கூடாதுன்னு கொண்டு போய் பொங்கலோட சேர்த்தாங்கல்ல. அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார்? உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார்? என்னுடைய வள்ளுவனை என் முப்பாட்டன் வள்ளுவனை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? நான் கொண்டாடக்கூடாதா வள்ளுவரை? உங்க இஷ்டத்துக்கு நீங்க மாத்துவீங்களா? உங்களுக்கு வேண்டாத வள்ளுவர் 49 அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 49 திருவள்ளுவர் விழான்னு ஒண்ணு எடுத்த ஈவே ராமசாமி, அதற்கு பின்னாடி வள்ளுவத்தை எவ்வளவு கேவலமாக பேசினார் நமக்கு தெரியும். இவங்க திருவள்ளுவர் இதெல்லாம் பேசுறதுக்கான அடிப்படை அருகதையே இல்லாதவர்கள். ஆனால் இங்கே வள்ளுவரை கொண்டாடி கொண்டிருப்பது இங்கே மதம் சார்ந்து யாரும் இல்லை, எல்லோரும் ஒன்றுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் பிரிவினையை உண்டு பண்ணி இதை வச்சு பிரிவினையை உண்டு பண்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லை தொடர்ந்து தாவேக்கால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த அரசு அமைப்பு அரசுல தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்தது, தொடர்ந்து அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணதோட நிக்காம டபால்னு மறு செகண்டே தாவேக்கால ஜாயின் ஆகி உறுப்பினர் அட்டை பெறுவது, அந்த மாதிரி எல்லாம். குறிப்பாக வட மாநிலங்கள்ல ரொம்ப பிரபலமாக இருக்கும் ஒரு அஇஅதிமுகவை சார்ந்த நபர் ஒருவர் தாவேக்காவுக்கு நாளைக்கே விசில் அடிக்க போறாரு. அதுவும் குறிப்பா நாளை முதலமைச்சர் திருச்சியில மக்களுக்கு நன்றி சொல்லும் நேரத்துல விசில் அடிக்க போறாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அஇஅதிமுகவை சார்ந்தவர்கள் ஆளுநர்கிட்டயே சென்று குதிரை பேரம் நடந்துள்ளது அப்படின்னு தாவேக்கா அரசு மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது தாவேக்கா மேல் வரும் முதல் குற்றச்சாட்டு அல்ல, இரண்டாவது குற்றச்சாட்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், இவங்க அரசு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்பாகவே டிடிவி அவர்கள் இதே குற்றச்சாட்டை தான் வச்சார். சோ இது இரண்டாவது குற்றச்சாட்டு அவர்கள் மேல ஒரே ரீசனுக்காக வைக்கப்படுவது. ஆளுநர்கிட்டயே வச்சிருக்காங்க. இதுக்கு எந்த மாதிரியான ஒரு பின்விளைவுகள் இருக்கும்? இதை எப்படி தாவேக்கா ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது போன வாரமே நியூஸ் வந்தது. அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தா அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதாகவும் செய்தி வந்தது. இப்போ இவர் விஜய் அவர்கள் ஜெயிச்ச உடனே எல்லாரையும் போய் பார்த்தாருல, எதிர்கட்சிகள் தன்னை ரொம்ப அதாவது மோசமாக விமர்சனம் பண்ண திமுக கூட்டணியில் அத்தனை பேரையும் போய் பார்த்து, ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து, உதயநிதியும் பார்த்து, எல்லாரையும் பார்த்தாரு. ஆனால் கரூர் சம்பவத்தில் இவர்களுக்கு முதல் ஆளாக ஆதரவு தெரிவித்த தேர்தல் பிரச்சாரத்தில் மிகவும் ஒரு கௌரவமாக இவர்களே ஒரு கட்சியாக பேசிய எடப்பாடி அவர்களையோ பாஜக தலைவர்களையோ போய் பார்க்கல. இவர் தனியா போய் சி வி சண்முகத்தை பார்த்தாரு. அதிமுக உங்களுக்கு வேண்டாம், சி வி சண்முகம் எதுக்கு? ஆடு பகை குட்டி வரவுன்னு போய் பார்த்தீங்க. அதற்கு பிறகு அவர் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு. 22 பேர் நாங்க ஆதரவு இருக்கோம், வெளில வரோம், நாங்க கொடுக்குறோம் உங்களுக்குன்றாரு. அதற்கு பிறகு திரும்பி கூட்டம் போட்டு நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. இவர் தனித்து விடப்படுகிறாருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அவர் இங்க வரதுக்கான வாய்ப்பு. அங்க ராஜினாமா பண்ணா என்ன பதவி ராஜினாமா பண்றா அதே பதவியும் கொடுங்க. இப்ப இவர் வந்த உடனே அதிமுக தீய சக்தி, ஏன் அதுல இருந்து இவர் வெளில வந்துட்டாரு, இவர் நல்ல சக்தி ஆயிடுவாரு. இப்போ தாவேக்கா தொடர்ந்து குதிரை பேரம், அதாவது இவங்க இந்த திராவிட கட்சிகளோட வழக்கம் தான் அவங்கள, ஏன்னா அவங்களும் ஒரு திராவிட கட்சி தான். தாவேக்காங்கிறது திமுகவோட பி டீம், அது திராவிட கட்சியா தான் சொல்லணும். என்ன தாவேக்கா என்பது திமுகவோட பி டீம் தான். அந்த திராவிட கட்சிகளின் பாரம்பரியத்தை தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கட்சிக்கு வந்தா மட்டும் நல்லவங்க, எங்க கட்சியோட கொள்கையை பார்த்து வந்தாங்க அப்படின்றாங்க. எப்படி வந்தாங்க? நீங்க கரெக்டா குறி வச்சு அதிமுகவை வீழ்த்த வேண்டும்ன்ற நோக்கத்துல அதிமுக இருக்கிறவங்களை மட்டுமே தூக்கிட்டு இருக்கிறீங்க. திமுகல இருந்து ஏன் யாருமே வரலைங்க? இவங்க கொள்கையை பார்த்து திமுக எம்எல்ஏ ஒத்துழைமையா வரல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா எல்லாரும்? அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் கரெக்டா அங்கே வந்துகிட்டு இருக்காங்களா ஒருத்தரா? நான் நண்பர்களிடம் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், பல இடங்களிலும் சொல்லியிருக்கிறேன். இவங்க கவுண்ட்டை கம்மி பண்றாங்க, அதிமுக வீக்கன் பண்றாங்க. அதிமுக வீக்கன் பண்றது மூலம் திமுக வர்சஸ் தாவேக்கா 2 தான் இங்க கட்சிகளா இருக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. சோ 2 பேர் மட்டும்தான் இங்க இருக்கணும். அதாவது இத்தனை வருஷம் எப்படி திமுக அதிமுக இருந்ததோ அதே மாதிரி தாவேக்கா திமுக 2 தான் இருக்கணும். இவங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாதுங்கிற முடிவுல அதிமுகவை எப்படியாவது வீக்கன் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. நான் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாளர் இல்லை, எடப்பாடி கட்சியில ஒன்றும் நான் வேலை செய்யல, அவருக்காக பிஆர்ஓ வேலை பார்க்கல, சரிங்களா? அதிமுக என்பது திரு எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களால் இன்னும் மென்மேலும் வளர்க்கப்பட்டு ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு கையில இருக்கு. நீங்க புதுசா உடனே அதை உடைச்சிடணும்
காலி பண்ணிடணும். திமுகவுக்கு ஆதரவா? ஏன் திமுக இருந்து உங்களால ஒரு எம்எல்ஏவை உங்க கொள்கை ஈர்க்கவில்லையா, வரவில்லையா? ஏன்? அப்ப நீங்க குறி வச்சு பேசலாம். சரி, நீங்க எதுக்கு சிவி சண்முகம் வீட்டுக்கு போனீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. முதல்ல நீங்க ஜெயிச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லும் போது எதற்காக அவரை போய் பார்த்தீர்கள், என்ன காரணத்திற்காக? நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான் மறுபடியும் கேட்கிறேன். அவர் கட்சியின் பொதுச் செயலாளரா? அவர் இந்த கட்சியின் தலைவரா? இல்லை. அவர் இந்த கட்சியோட இது பாராளுமன்ற இதுவா, கொறடாவா? அவர் எதுவும் இங்க கொறடா உத்தரவு போட போறாரா இங்க சட்டமன்றத்துல? இல்ல அவர் ஒரு மிகப்பெரிய ஜெயிச்ச 48 எம்எல்ஏல அவர்கிட்ட அன்னைக்கே 40 பேர் சேர்ந்துட்டாங்களா? அவர் அணியில பிரிஞ்சு உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்களா ஆதரவு? எதுக்கு நீங்க போய் பார்த்தீங்க? கரெக்டா நீங்க போய் அவரை பார்க்கும்போது அவர் வீட்டுல ஒரு சோபா போகுது. நீங்க ஏற்கனவே திருமாவளவன் அவர்களை பார்க்க போகும்போது அங்க ஒரு சோபா போச்சு. இது உங்களுக்கு பேர் தான், கெட்ட பேர் தான் வாங்கி கொடுக்கும். நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் அதிமுகவை அழிப்பதற்காக மட்டும்தான் கட்சி நடத்துகிறீர்கள் அப்படின்னு. இன்னொன்னு, ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையிலேயே சொன்னார் முதல்லயே, வேற ஒரு காமன் மீட்டிங்ல, திமுக கூட தான் இருப்பாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான், நமக்காக இருக்கிறவங்க தான், கவலையோடாங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டா தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க எல்லாம் அப்படியே அந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆனாங்க. காங்கிரஸ், திமுக, அந்த கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாரும் அப்படியே டிரான்ஸ்பர் ஆனாங்க. எல்லாரும் போய் திமுக தலைவரை பார்த்து பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. அப்படியே இங்க ஷிஃப்ட். ஆனா அதிமுக இருந்து மட்டும் அது என்ன பிரேக் டவுனு? அங்கேருந்து ஷிஃப்ட் ஆறாங்க, இங்கேருந்து பிரேக் டவுனு. இதே இவங்க எல்லாம் ஒருத்தரா வராங்கன்னு சொல்றாங்க இல்லையா? விசிகால இருந்து பனையூர் பாபு அவர் வெளியே போனார். ஏன் அதை இங்க பேசு பொருளாக்கல? முக்கியப்பட்ட தலைவரா இருக்கிற பனையூர் பாபு வெளியே போறாருல, அதையும் கேட்கல. அப்போ வைகோ அவர்கள் மகன் இன்னைக்கு பேசுறாரு, நாங்கள் என்றுமே இப்படித்தான் இருப்போம், தாவேக்காவும் திராவிட கட்சி தான், நாங்கள் ஒன்றாகத்தான், அனைவரும் ஒன்றுதான், நீங்க திராவிட கட்சிகள்னு பேசுறாரு. நீங்க அதே தானே பண்றீங்க. நீங்க அதிமுகவை மட்டும் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. ஏன் ட்ரை பண்றீங்க? பாமகவை கூட போய் பாத்தீங்கல்ல அன்புமணிய. அப்போ உங்களுக்கு அதிமுக மேல என்ன கோவம்? உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது இல்லையா? கரூர்ல அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லக்கூடாதுங்கன்னு உங்களுக்கு நல்ல விதமா சொன்னதுனால அவர் கட்சி உடைக்கிறீங்க, குறி வச்சு உடைக்கிறீங்க. சோ தாவேக்காவின் அரசியல் என்பது தெரிஞ்சுவிடும். ஏற்கனவே காமராஜர் தினகரன் அவர்கள் சொன்னாரு, அவரு அங்க நான் ஆதரவு கொடுக்குறேன்னு வெளில போயிட்டாரு. நீக்கணும்னு எம்எல்ஏ பதவியோட போயிட்டாரு. ஆனா இவரு இப்ப நீக்கப்பட்டால் பதவி போயிடும். இவங்களால பதவி இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் பதவிக்கு வேணும் என்று இருக்கா. நான் உதாரணத்தோட சொல்றேன். நான் எனக்கு அவர் மேல சிவி சண்முகம் அவர் மேல எனக்கு ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. இல்லை எனக்கு அவரு எதுவும் பிசினஸ் பார்ட்னரோ விட்டு போனதோ எனக்கெல்லாம் இல்லை. அவர் ஓபிஎஸ் அந்த இபிஎஸ் அந்த பிரியும் போது நள்ளிரவு 1 மணிக்கு நடு ரோட்ல நின்று இது வரைக்கும் எங்க சின்னம்மா, இனிமேல் அவங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லி உளறிக்கிட்டு இருந்தார் நடு ரோட்ல. பார்த்துருக்குறோம், வீடியோ இருக்கு. அவனு நானா எடுக்க சொல்ல, வீடியோ இருக்கு. இது வரைக்கும் எங்க சின்னம்மா, இனிமே எங்க அம்மா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இபிஎஸ் தலைவர் வர்றாரு, இங்க அவங்க வெளில அனுப்புறாங்க, தலைமைக்கு வராரு, அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டோம் 2 பேருன்றாங்க. அந்த கட்சியிலே இருக்காரு அவரு. எங்க போச்சு சின்னம்மா இல்ல அம்மாங்கிறது? எங்க போச்சு அவருக்கு? கொள்கை எங்க போச்சு? அப்போ இன்னைக்கு பதவி வரணும் அப்படிங்கிறதுக்காக பாக்குறவங்க எல்லாம் கரெக்டா கார்னர் பண்ணி தூக்குறாங்க. இது தாவேக்காவின் அரசியலுக்கு நல்லது அல்ல. ஏன்னா தாவேக்காங்கிறது புதுசா வந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு ஆரோக்கியமான அரசியலை செய்தால், இருக்கிற அந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நல்ல ஆட்சி கொடுத்தா அவங்களுக்கு நல்ல பேர் வரும். இந்த மாதிரி வெறும் அதிமுகவை உடைப்பதற்காக மட்டுமே என்று இருந்தால் 5 ஆண்டுகள் முடியும் போது அதிமுக இருந்து எல்லாரையும் உடைச்சு கொண்டு வந்துட்டீங்க, திமுக நீங்க தான் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திமுக கொடுத்த அஜெண்டா அதிமுக அழிக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். அடுத்த தேர்தல மக்கள் வேற மாதிரி ஓட்டு போவாங்க. ஸோ இது தாவேக்காவுக்கு கெட்ட பேர் தான் உண்டாக்கும். இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. கவர்னர் கிட்ட வரைக்கும் புகார் போயிருக்கு. ஸோ இனி அவர் என்ன செய்ய போறாருங்கிறத பார்ப்போம்.